இந்த சனி பகவானுடைய பார்வை 2.5 வருஷமாக இருந்தனால ஏகப்பட்ட ஏக்கம், தாக்கம், போராட்டம், கவலை, கண்ணீருடன் பயணித்தேன், கவலையுடன் இருந்தேன், கஷ்டங்கள் மட்டுமே இருந்தன, சந்தோஷம் எங்கே? இந்த 2.5 வருஷமாக தனித்த மரமாக, தனித்த தோப்பாக, தனித்துவமாக போராடி போராட்டத்துடைய முழுமையான தன்மையை புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுடைய ஏக்கம் குறைய போகுது. ஏக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஏமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இனிமே சந்திக்க போறீங்க. ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இனிமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க. ஏமாற்றம் என்பது இனிமே எனக்கு இல்லைங்க, நான் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் உண்மையிலே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலையுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காலபுருஷன் ராசிக்கு 8ஆம் இடத்துல பிறந்தது எங்கே பிரச்சனை ஐயா? இங்கிட்டு போனால் உதைக்கிறாங்க, அங்கிட்டு போனால் மிதிக்கிறாங்க. நாங்கள் என்ன தான் பண்ண? நாங்கள் மட்டும் வாழ்க்கையில் போராடி கொண்டே தான் இருக்கிறோம். போராட்டத்துக்கு விடை உண்டா? போராட்டத்துக்கான செயல்பாடு உண்டா? ஏன்னா விருச்சிக ராசி பார்த்திங்கன்னா காலபுருஷன் ராசிக்கு 8 உண்மை தான். சந்திரன் ராசியில் நீசமாயிட்டார். சந்திரன் வலு இழந்துட்டார். ஓகேவா? ராசியின் அதிபதி செவ்வாய் வில் பவராக இருக்கார். நல்லா கொஞ்சம் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. ஓகே. ஆனால் என்னதான் இருந்தாலும் 8ஆம் இடம். 8ஆம் இடங்கிறது என்னென்னா ஒரு போராட்டத்தைக்குரிய விஷயம். அப்போ லைஃப்பில் போராடலாம், லைஃபே போராடலாமா அப்படிங்கிற வார்த்தை தான் கடந்த காலங்களில் 2.5 வருஷமாக இருக்குது. இந்த 2.5 வருஷமாக சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோ போராட்டங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் சனி பயிற்சி, குரு பயிற்சி, அடுத்து ராகு பயிற்சி, இந்த பயிற்சிகளால் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன? ஜூன் மாதத்துக்கு மேலே விருச்சிக ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நிம்மதியாக இருப்பீங்க? கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட போராட்டங்களை சொல்லணும்னு நினச்சி அந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு 2 மணி நேரம் கூட சொன்னால் கூட தாங்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு போராட்டம் இருக்கும். ஸோ இருந்தாலும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு, ஸோ எதிர்காலத்தில் நடக்க போகிற நல்ல விஷயங்கள், விருச்சிக ராசிக்காரங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி, எதை பற்றி கவலைப்பட வேண்டாம், எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம்மா, இல்லை எதை பற்றி கவலைப்பட வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த சனி பகவானுடைய பார்வை 2.5 வருஷமாக இருந்தனால ஏகப்பட்ட ஏக்கம், தாக்கம், போராட்டம், கவலை, கண்ணீருடன் பயணித்தேன், கவலையுடன் இருந்தேன், கஷ்டங்கள் மட்டுமே இருந்தன, சந்தோஷம் எங்கே அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் நிறையா சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா ரியலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ தூரம் அன்பை வச்சுக்கிட்டு வெளிப்படையாக கோவத்தை காட்டுவீங்க. ஏன்னா இப்போ அவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க. நம்பி ஏமாந்தது போதும், எனக்கு அன்பே வேண்டாங்க, எந்த பக்கம் அன்பை வச்சாலும் என்னை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்க சொல்லியிருப்பீங்க. ஒரு பக்கம் சனி பகவானுடைய பார்வையினால் தாக்கம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கிரகங்கள் ரீதியாக உங்களுக்குரிய அங்கீகாரம், உங்களுக்குரிய பொருளாதாரம் வேறு எவனோ சுரண்டி சாப்பிட்றான். கூட இருக்கவன் சாப்பிட்றானா இல்லை கூட இல்லாத ஒருத்தன் நம்மளை ஏமாத்துறானான்னு தெரில. ஆனால் பொருளாதாரம் அவ்வளோ சிக்கல்கள், அவ்வளோ பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இங்கிட்டு கூட பிறந்த உறவுகளில் இளைய சகோதர சகோதரிகளும் ஹெல்ப் பண்ணலை, அதே போல் மூத்த சகோதர சகோதரிகளும் ஹெல்ப் பண்ணலை. இந்த 2.5 வருஷமாக தனித்த மரமாக, தனித்த தோப்பாக, தனித்து இருக்கும் ஒரு செயல்பாடாக, தனித்துவமாக போராடி போராட்டத்துடைய முழுமையான தன்மையை புரிஞ்சுக்கிட்டேங்க அப்படிங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு கடந்த காலங்களில் வந்திருக்கும். ஸோ உறவுகளில் எந்த உறவு தான் எங்களை ஏமாற்றாமல் இருந்துச்சு, எல்லா உறவும் எங்களை ஏமாத்துச்சு அப்படிங்கிற வார்த்தை இருந்திருக்கும். இதெல்லாம் ரியலாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் சந்திச்சிங்க. ஸோ இந்த சந்தித்த சூழ்நிலை இனிமேல் மாறப்போகுது. இன்னும் மாற்றம் கிடைக்க போகுதுன்னா, உங்களுடைய தாக்கம் குறைய போகுது, உங்களுடைய ஏக்கம் குறைய போகுது. ஏக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஏமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இனிமேல் சந்திக்க போகிறீங்க. ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு, பொருளாதாரத்தில் ஒரு வெற்றி உண்டு, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய குழந்தையின் படிப்புக்காக நீங்கள் கடன் வாங்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த கடன் வாங்கி நீங்கள் அந்த குழந்தைய படிக்கிறதுனால இனிமேல் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்பாடி என் குழந்தை என்னை மாதிரி இல்லை,
ரொம்ப சூப்பராக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்பட போகுது. இனிமேல் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க. ஏமாற்றம் என்பது இனிமேல் எனக்கு இல்லைங்க, நான் கவலைப்பட வேண்டாம், நான் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் உண்மையிலே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலையிலே கிரகங்கள் கொடுக்கின்றன. குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் 7ஆம் இடத்துல அமர்ந்தார், இப்போ 8க்கு போயிட்டாரே. இப்போ குரு என்னுடைய ராசிக்கு 8க்கு போனனால பாதிப்பு உண்டா, அப்போ பிரச்சனை உண்டா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடம் தான் சூப்பராகும். அப்போ குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்காரு, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்காரு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்காரு. ஸோ 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு, அதனால் இதுவும் பாதிப்பு உண்டானா குரு பார்வை உங்களை பலப்படுத்தும், உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும். படிப்புக்காண்டி வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு உண்டு. படிப்பை விட்டுட்டேன், படிக்கணும்னு ஆசை இருக்குது, அந்த மனசுக்கு அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கு, ஆனால் படிக்க முடியலன்னா இனிமேல் படிப்பீங்க, படிப்பை பலபடியும் தொடருவீங்க. உங்களுடைய மூதாதையர்களின், அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டி, தாத்தாவோட அப்பா அம்மா, அவங்களுடைய ஆசீர்வாதம் இனிமேல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் என்பது இனி வருங்காலங்களில் உண்டு. இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, திருமண தடை விலகும், திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு, பொருளாதாரத்தில் மாற்றங்கள் உண்டு, அதே போல் வெளிநாடு யோகம் உண்டு. இவ்வளோ விஷயங்கள் நன்மையாக இருக்க போவதனால ஸோ விருச்சிக ராசிக்கான கவலையை மறந்துட்டு கஷ்டங்களை மறந்துட்டு நிம்மதியாக செயல்படலாம் என்பது என்னுடைய கருத்து. ஸோ இதெல்லாம் நடக்குமா, நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க உறுதியாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பலன்களுடைய கருத்து. குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 20% உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பது உண்மை. ஸோ உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு, கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு உங்கள் டீடைல்ஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.